இன்றைக்கி வந்து என் பொண்ணோட டான்ஸ் ஆல்பம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2010 பண்ணது. 10 இயர்ஸ் ஆச்சு. சரி ஆல்பம் பார்க்கலான்னு எடுக்கும்போது சரி அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலங்கை பூஜை, செல்வி அருணாதேவி, செப்டம்பர் 5 2010 பண்ணது. வாணிமஹாலில் தான் நடந்தது சலங்கை பூஜை. இதெல்லாம் அவள் கூட டான்ஸ் கற்றுக்கிட்ட பிள்ளைங்க. சலங்கை பூஜையே வந்து நான் வந்து தில்லானா வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் அவள் சலங்கை பூஜை பண்ணான். வர்ணம் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தது. சரி ஆனால் அதுக்கு முன்னாடியே பண்ணிடலாம், சலங்கை பூஜை பண்ணாமையே இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். சீஃப் கெஸ்ட் வந்து பார்வதி கண்டசாலா, அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு. இது வந்து என்னோடய கோ சிஸ்டரு, இது நான். இதெல்லாம் கூட டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க. இது வந்து என்னோடய அண்ணி, அவளோட அத்தை. அண்ணி இப்போ இல்லை. இது வந்து எங்கள் நாத்தனாரோட பொண்ணு, இது ஃபேமிலி. ரொம்ப ரொம்ப நல்லா தான் பண்ணோம். நாங்கள் ஃபேமிலியில் சலங்கை பூஜைலாம் யாருக்கும் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் அவளுக்கு தான் பண்ணோம். இப்போ டான்ஸ்லாம் ஆடுறதில்ல. நான் யோகாவும் கற்றுக்கிட்டதுனால அப்போ டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தா. அவளோட மாஸ்டர் வந்து உமேஷ் பீமண்ணா, அதாவது தனஞ்சயன் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் தான் அவங்க. இவங்க தான் அவளோட மாஸ்டர். இவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவங்க. பாட்டு பாடினது வந்து சித்ராம்பரி கிருஷ்ணகுமார். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு போர் அடிக்குமான்னு தெரியல, டக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன் நான் போஸ்டர்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் படிக்கிறது அது இது நாங்களாம் நிறுத்தலை. டான்ஸ் கிளாஸ் முன்னாடியே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் வந்து சரி அடையாரில் போய் அவங்க அதே மாஸ்டர் தான் அடையார், அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பிரேக் ஆனதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. எங்கள் ஃப்ளாட்டில் தான் ஃபஸ்ட்டு இருந்தோம். டான்ஸ் ஆடும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் இப்படி காலையிலேயே டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப அதுவாக இருக்குதுன்னு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரி அதனால் நாங்களே அங்கே வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடையாரில் டான்ஸ் மாஸ்டரோட இடத்துக்கு போய் தான் டான்ஸ் கற்றுக்கிட்டா. சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இது பண்ணிவிட்டு 6 to 7 டான்ஸ் கிளாஸ். 7:30 ஆகும். எழுந்து குளிச்சுட்டு 6 o'clock அடையாரில் டான்ஸ் கிளாஸில் இருப்போம். சில நேரம் நானும் அவளும் போவோம், சில நேரம் அவங்க அப்பாவும் அவளும் போவாங்க, மாறி மாறி. சாட்டர்டே சண்டே ஆனால் ஒரு 3 years எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அப்புறம் ஏன் நிறுத்தினோம்னா போயிட்டே இருந்தது. அப்புறம் மாஸ்டர் வந்து திடீர்னு பள்ளிக்கரணைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ அடையாரே நம்மளால் போக முடியல, பள்ளிக்கரணை எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து அத்தை. இது வந்து எங்கள் மாமனாரோட அக்கா. இவங்க ஒரு அத்தை, என்னோடய அண்ணி. இவங்க வந்து என்னோடய கோ சிஸ்டரோட அம்மா, கோ சிஸ்டரோட தங்கச்சி பசங்க. அப்புறம் நிறையா ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. என்னோடய அண்ணன், பெரிய அண்ணன், பெரிய அண்ணி, அம்மா, சண்மதி எல்லாருமே இருக்காங்க. நல்லா போஸ்ட்லாம் பயங்கரமாக கொடுத்தா. அவள் யோகா பண்ணுவாள். யோகாவில் வந்து அவள் நேஷ்னல் லெவல் சாம்பியன் சின்ன வயசில். அதனால் யோகா ஸ்டெப்ஸ்லாம் போஸ்டர்ஸ்லாம் பயங்கரமாக போடுவாள். மாற்றி மாற்றி காட்டுறேன். இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய பட்டு சாரியை தான் அவளுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்டிச் பண்ணோம். அவங்க மாஸ்டர் வந்து ரொம்ப எங்களை செலவில் பெருசாக இழுத்து விடலை. எதுவாகவே பரவாயில்ல, பட்டு சாரி புதுசாக இருக்கிற மாதிரி நம்ம அதில் ஸ்டிச் பண்ணிக்கலான்னு சொன்னோன்னா இந்த போஸ்டர் பாருங்கள். இது வந்து யோகாவில் வந்து கண்டபிண்ட ஆசனம். ஆனால் அதை எவ்வளோ ஈஸியாக போட்டுட்டா பாருங்கள். இப்போவுமே அந்த போஸ்டர் பண்ணுவாள். இது என்னோடய அத்தை. இவங்க பார்வதி கண்டசாலா, பெரிய டான்ஸர், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவங்க பேர் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். இவங்க ஒரு பத்திரிகை நிருபர். இவங்களோட பத்திரிக்கையில்
என் பொண்ணை பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கல் போட்டு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. டான்ஸ் மாஸ்டர். இது வந்து என்னோடய மாமனார் மாமா. நிறையா பேசினாங்க, சால்வையெல்லாம் பூத்தணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ட்ரெஸ் போட்டு திரும்ப ஒரு 2 பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா. சிடிலாம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு இப்போதைக்கு தேட முடியல. பார்க்கவும் ஞாபகம் வந்தது, அதனால் குட்டியாக வீடியோ மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தேன். இவங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. இவங்களும் ஃப்ரெண்ட்ஸு. அத்தை இருக்காங்க. எல்லாருமே ரிலேட்டிவ்ஸு. இவங்களாம் அந்த ப்ரோக்ராமில் பாட்டு பாடின சித்ராம்பரி கிருஷ்ணகுமார் மேமு. இவங்கெல்லாம் அந்த இது மியூசிக் அவங்க பாடினவங்க கூட இந்த மிருதங்கம் அதெல்லாம் இது பண்ணுவாங்க. இது வந்து என்னோடய கோ சிஸ்டரோட தங்கச்சி ஃபேமிலி. நான் எப்பயா வீடியோ எடுக்கும் போதெல்லாம் வந்து நடுவில் குரல் கொடுக்குறது. இது வந்து அக்கா, அதாவது ஹஸ்பண்டோட அண்ணன் அண்ணி. இது வந்து அண்ணன் அண்ணி, அதாவது ஹஸ்பண்டோட அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும். இவங்கெல்லாம் ரிலேட்டிவ். இவங்களும் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்கெல்லாம் இது நான், இவங்க இது அருணாதேவி வந்து தாத்தா பாட்டியோட. இது வந்து என் ஃப்ரெண்டு, அவளோட அண்ணனுங்க 2 பேரும். இதுவுமே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க எல்லாமே ரிலேட்டிவ்ஸ். சச்சுப்பாட்டி, அண்ணி, அர்ச்சனா, அனிதா, வெண்ணிலா, அரவிந்த், அண்ணன், இவங்க எல்லோரும் இதில் இருக்காங்க. அப்புறம் அக்கா என்னோடய கோ சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா அப்பா அருணா. இது அவங்களோட ரிலேட்டிவ். இது வந்து ஃபஸ்ட்டு எங்ககிட்ட ஒர்க் பண்ணவங்க அவங்க 2 பேரும். இது சேகரண்ணா, ராதாக்கா, அர்ச்சனா, அரவிந்த், சச்சுப்பாட்டி. இவங்களோட ரிலேட்டிவ். இது அனிதா. இது வந்து அக்காவோட அம்மா அப்பா. ஆல்ரெடி வந்திருந்தாங்க, ஆல்பத்தில் சொன்னாங்கள, அவ்வளோதாங்க. ஆல்பம் ஓவர். சலங்க பூஜை. அப்புறம் சிம்பிளாக இது அப்பப்போ இடையில வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது, குரூப்பாக பண்ணும்போது உள்ள ஆல்பம்ஸ். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கும். போதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.